பாருங்க, நான் ஒன்று செய்யும்போது அது எந்த பொசிஷனில் செய்யறேங்கிறத பார்த்துக்கணும். இது வந்து பாருங்க, முழங்கால் இருக்குது இல்லைங்களா, முழங்கால் மடக்கிறாரு, பாருங்க. ஒவ்வொரு ஆசானம் ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க. ஏரியாவுக்கு இருக்கிற மாதிரிலாம் பேர் மாறும், இடம் கூட மாறும். நான் தான் சொல்ல பார்த்தீங்களா, நீங்கள் முன்னுக்கு மேற்கு சொல்லிட்டீங்க, அதை எங்கே சொல்கிறாலும் வேலை செய்யும். கொஞ்சம் ரேடியஸ் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் முன்னுக்கு இருக்கலாம். ரேடியஸில் வந்து சின்ன சர்க்கிள்குள்ளேயே கொஞ்சம் நீங்கள் தள்ளி தொட்டுட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் வேலை செய்யணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். பாருங்க, இதுலேருந்து 4 விரலுங்க, மடிப்பிலிருந்து 4 விரல் வந்துட்டீங்கன்னா பாருங்க, இதை எப்படி ஆக்டிவேட் பண்ண கேட்டீங்கன்னா, கட்டை விரல் இருக்கீங்க, கட்டை விரல் பெருவிரல் இடது கை வச்சுட்டு ரெண்டாவது வலது கை கட்டை விரல் நகம் நகம் இருக்கு இல்லையா, நகத்தின் மேலே வச்சுட்டு வேலை பண்ணீங்க. அதை வந்து ஒரு அரை மாத்திரை அளவுக்கு இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும். மடிப்பிலிருந்து 4 விரல் 4 விரல் மேலே ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இடம் தான் முக்கியங்க, பேர் எதுனாலும் வச்சுக்கலாம். பேர் எல்லாம் மறந்து இடத்துக்கு மட்டும் சரியான ஆகும். கண்ணாப்பு காலம் இது கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டது சரி. பாருங்க, பொய்கை காலம் இருக்குது இல்லைங்களா, நட்சத்திரம். சரி, இதுல இருந்துங்க 3 விரல் இப்படி கிராஸ்ல வருது. 3 விரல் இப்படி கிராஸ்ல வந்தீங்கன்னா இந்த காது இருக்குது இல்லைங்களா, காது ஒரு மாதிரி 2 பக்கம் வர மாதிரி வருது. இந்த இடத்துல 2 பக்கமே நம்ம பாருங்க, கட்டை விரல் அதாவது ஆள்காடு விரல் இது வந்து 2 பக்கமே செய்யணும். அதே மாதிரி அளவு 2 பக்கம் சேம் டைம் செய்யணும். பாருங்க, நான் சொல்றத 3 முறை அல்லது 7 முறை அல்லது 10 முறை அப்படிங்கிறது கிளாக் வைஸ் ஆஃப் கிளாக் வைஸ் ஆஃப் செய்யறதுனால அப்படின்னா அந்த பக்கவாதமெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா, பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு பிளட் வந்து கிளாண்டிங் ஆகணும், மூளையிலேயே வந்து ரத்த கசிகளாக நடந்துருக்கு இல்லையா, அவர்களுக்கெல்லாம் வந்து பாருங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டது. மூளை வந்து பாதிப்பு இருக்குங்க, மூளையிலிருந்து ஒரு பக்கவாதம் 2 பக்கவாதமெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த வர்மம் வந்து ரொம்ப ரெண்டு முறை 2 இடத்துல சேமா பண்ணலாம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே கூட செய்து பார்த்து ரொம்ப ரிஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. பண்ண உடனே ரிஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. அந்த தூக்க கலக்கமாக இருந்தால் கூட உடனே மாறும். பார்வை கோளாறுகள் இருந்தால் கூட